Hi friends, welcome back to Vidya's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா சீகக்காயை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து போட்டுருப்போம். சீகக்காய் வந்து எப்படி வந்து அரைக்கிறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து இந்த சீகக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஹேரு, எனக்கு வந்து அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த சீகக்காய் வந்து அரைச்சி வச்ச சீகக்காய் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீகக்காயோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சீகக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம வடித்த கஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீகக்காயோட இதுக்கு தன்மைக்கு வந்து இந்த கஞ்சி யூஸ் பண்ணதுனால நம்ம ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நார்மல் ஹேராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக நார்மலாக பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து நான் சீகக்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கஞ்சி வந்து பாதி அளவு ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆல்ரெடி ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னும் பாதி அளவுக்கு வந்து கஞ்சி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கஞ்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேரோட சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வேணால் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஆயில் வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேர் வந்து ட்ரை ஹேராக இல்லாத மாதிரி பார்த்துக்காங்க. ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஹேருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரல் ரெமெடிஸே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதனோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.